श्रीमहागुरभ्यो नमः। हरिः ॐ। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तमूर्तिनं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम्. ராதே கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோவில் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 5வது அத்தியாயமான கர்மசந்நியாச யோகத்தின் 27வது 28வது மற்றும் 29வது ஸ்லோகங்களை விளக்கத்துடன் பார்ப்போம். ஸ்பர்ஷான் கிருத்வா பஹிர்பாஹ்யாம் சக்ஷுச்சைவாந்தரே ப்ருவோஹ பிராணாபானௌ சமௌ கிருத்வா நாசாப்யந்தரசாரிணௌ. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 5வது அத்தியாயமான கர்மசந்நியாச யோகத்தின் 27வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் போன ஸ்லோகத்தில் நம்ம என்ன பார்த்தோம் என்று அதை ஒரு ரீகேப்பாக பார்த்துட்டு பார்த்தால் ஒரு தொடர்ச்சியாக இருக்கும். அதாவது நம்ம கிருஷ்ணர் 22வது ஸ்லோகங்களில் ஒரு யோகியானவர் புலனும் புலனுகர்பொருளும் சேர்ந்தால் மட்டுமே துக்கம் ஏற்படுறது, அந்த புலனும் புலனுகர்பொருளும் சேர்ந்தால் அந்த சேர்க்கையிலேருந்தே அந்த சம்பந்தத்திலேருந்து தான் நமக்கு விகாரங்கள் தோன்றுகின்றன என்று உணர்ந்து கொள்கிறார் அந்த யோகி. இந்த விஷயத்தை உணர்ந்து கொண்ட அந்த யோகியானவர் அப்பொழுதே இதுதான் அனைத்திற்கும் காரணம் என்றால் இதை அழிக்கணும் என்று புலனும் புலனுகர்பொருளும் சேராமல் தடுப்பார்களாம். இப்படி இந்த விஷயத்தை சொல்லி நம்ம கிருஷ்ணர் ஆரம்பிக்கிறார். அப்பேற்பட்ட யோகிகள் அந்த இறைவனை சென்று அடையணும், கடவுளை சென்று அடையணும் என்பதில், மோட்சம் முக்தி பெறணும் என்பதில் ரொம்ப தீவிரமாக இருப்பாள். அதனால் அந்த இறைவனின் சிந்தனையிலே இருக்கணும் என்று தியானம் செய்ய ஆரம்பிப்பாள். இப்படி நம்ம இறைவனை தியானம் செய்யும்போது நம்ம கவனம் எங்கும் சிதறாமல் இருப்பதற்கு, அந்த மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு இரண்டு வித்தைகளை இரண்டு விதமான செயல்களை கையாளுவாளாம் இவா. அப்படி அதில் முதலாக இருப்பது பிராணாயாமம். இப்பொழுதெல்லாம் நம்ம யூடியூப்பில் இருக்கட்டும், நம்மளோட வாட்ஸ்அப்பில், இந்த மாதிரி பல இடங்களில் பிராணாயாமத்தின் முக்கியத்துவத்தை பற்றி சொல்லின்னு இருக்கா. பிராணாயாமம் என்பது நம்மளோட வேத காலத்திலிருந்து தோன்றிய ஒரு கலையாக இருக்குது. அப்படி இருக்கும் இந்த பிராணாயாமத்தையும் நம்ம பின்பற்றினோம், அதை செய்தோம், சரிவர நம்ம செய்தோம் என்றால் நம்மளோட உடலில் இருக்கும் அனைத்து கழிவுகளும் வெளியில் போயிடுமா, டீடாக்ஸிஃபை பண்ணுமா நம்மளோட உடலை. அதே நேரத்தில் நமக்கு ஒரு புத்துணர்ச்சியை அளிக்கும், நம்ம மனதை ஒருநிலைப்படுத்தும், சாந்தப்படுத்தும், உள்ள இருக்கும் ராஜச தாமச குணங்களை அடக்கி சத்வகுணத்தை அதிகரிக்கும். இப்படியெல்லாம் செய்வோம் பிராணாயாமம். அப்பேற்பட்ட பிராணாயாமத்தை யோகிகள் செய்கிறா. இரண்டாவது விஷயமாக இருப்பது தங்களுடைய கண்கள் இங்கும் அங்கும் தெரிந்து கொண்டிருந்தால் அந்த விஷயத்தை பார்க்கணும். இப்போ ஒரு பூனை இந்த பக்கம் போகிறது என்று பார்த்துட்டோம்னா அந்த பூனையை பார்த்துட்டு இப்படி ஒரு பூனை போகிறது என்று மனதுக்குள்ளே ஒரு எண்ணம் வரும். இதுவே காற்றடிக்கிறது, பலமாக காற்றடிக்கிறது, மரத்தில் இருக்கும் அந்த இலைகளெல்லாம் ஆடுறது, இந்த காட்சியை பார்த்து விட்டோம் என்றால் காற்று நல்லா அடிக்கிறது என்று அதையும் நம்ம யோசிப்போம். இந்த மாதிரி இறைவனை தவிர வேறு ஏதாவது விஷயத்தை யோசித்து விட்டோம் என்றால் நம்ம மனம் எப்படி இருக்குது என்றால், ஒரு விஷயத்தை யோசித்தால் அதோடு சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் ஏற்கனவே மனதுக்குள்ளே இருக்கும், அது மீண்டும் மீண்டும் ஞாபகம் வரும். இப்போ காற்று நல்லா பலமாக அடிக்கிறது என்றால் மழை பெய்ய போகிறது, வெளியில் துணி காய வச்சுருக்கேன், துணியை நான் எடுத்துகிட்டு வரலையே, இப்போ துணி எடுக்கிறதுக்கு எழுந்துக்கிட்டால் தியானம் கலைஞ்சு போயிடுமே, இப்படி மனதில் நினைப்போம். ஆனால் அந்த மாதிரி எண்ணம் வரும்போதே தியானம் கலைஞ்சிடுது என்று நமக்கு தெரிய வராது. ஆனால் இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு யோகிகள் செய்யும் ஒரு நல்ல விஷயம் என்னென்றால் தங்களோட கண்களை, தங்களோட பார்வையை, தங்களோட விழிகளை மூக்கின் நுனியிடம் செலுத்துவாளாம் அவா. இது மாதிரி மூக்கின் நுனியை நோக்கி நம்ம பார்வையை செலுத்தும் போது கண் வேற எங்கும் போகாமல் இருக்கும். இதுவே கண்களை மூடிக்கொள்ளலாமே என்றால், கண்களை மூடினால் சில பேருக்கு தூக்கம் வந்துவிடும், சில பேருக்கு கண்களை மூடினால்தான் அதைவிட அகோரமான சிந்தனைகள் மனதில் வர ஆரம்பிக்கும். அதனால் அந்த விழியை, அந்த பார்வையை மூக்கின் நுனியில் செலுத்துவாளாம் இவா. இப்படி மூக்கின் நுனியிலும் தங்களோட புருவத்தின் மத்தியிலும் செலுத்துறதுக்கு ட்ரை பண்ணும்போது அந்த ஒரு முயற்சியிலேயே மற்ற விஷயங்களை மறந்து அந்த இறைவனின் சிந்தனையிலேயே இருப்பாளாம். அப்படி இறைவனின் சிந்தனையில் இருந்து கொண்டு அந்த மூக்கின் நுனியில் பார்வையை செலுத்தினால் வேறு எந்த விஷயமும் கண்ணுக்கு தெரியாது, வேறு எந்த எண்ணமும் மனதுக்கு வராது என்று சொல்கிறார் நம்ம கிருஷ்ணன். இப்போது அடுத்த ஸ்லோகத்தில் அவர் என்ன சொல்கிறார் என்பதை பார்ப்போம். யதேந்திரியமனோ புத்திர் முனிர்மோக்ஷப்பராயணः விகதேச்சாபயக்ரோதோ யஸ் சதா முக்த ஏவ சஹ. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 5வது அத்தியாயமான கர்மசந்நியாச யோகத்தின் 28வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ண அர்ஜுனனை பார்த்து முனிவர்கள், இங்கே முனிவர்கள் என்று அவர் சொல்வது யோகிகளை தான். அப்படி இருக்கும் யோகிகள் எப்படி இருப்பா என்று அழகாக இந்த இடத்தில் விளக்கி சொல்கிறார்.
யதேந்திரிய மனோபுத்திர் முனிர்மோக்ஷப்பராயணः விகதேச்சா பயக்ரோதோ யஸ்ஸதா முக்த ஏவசக என்று யோகிகள் முக்தி பெறுவதற்கு தகுதியுடையவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி இப்பேற்பட்ட யோகிகளின் லட்சணத்தை இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்றாராம் நம்ம கிருஷ்ணன். அப்படி அவர் சொல்லும்போது சொல்ற அந்த விஷயங்கள் என்ன என்றால், யதேந்திரிய மனோபுத்தி முனிர் மோட்சப்பராயணः. யதேந்திரிய மனோபுத்தி அதாவது தங்களுடைய இந்திரியங்களை தங்களுடைய அந்த புலன்களையும் மனதையும் புத்தியையும் அடக்கி அந்த புத்தியையும் அந்த ஒரு கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிற இந்த முனிவர்கள் மோட்சத்தை பெறுவதற்கு மட்டுமே ஆசைப்படுகிறவர்கள் என்று சொல்லி அப்பேற்பட்ட யோகிகளுக்கு எந்த விஷயம்லாம் இருக்காது. இப்போது இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் இந்த மாதிரி நற்குணங்கள் இருக்கணும், இறைவனின் சிந்தனை இருக்கணும் என்றெல்லாம் பார்த்தோம். எந்தெந்த நல்ல விஷயங்கள் சத்குணங்கள் இருந்தால் இறைவன் சென்று அடையலாம் என்று பார்த்தோம். இப்பொழுது எந்த விதமான தீய குணங்கள் இருக்கக்கூடாது என்று சொல்லி விகதேச்சா பயக்ரோதோ யத்சதா முக்த ஏவசக. விகதேச்சா பயக்ரோதோ, விகத என்றால் விட்டு விடுகிறார்கள், அதை அழுத்து விடுகிறார்கள், தூக்கி போட்டுட்டா என்று அர்த்தம். எதை இந்த யோகிகள் தூக்கி போட்டா என்றால் அங்கிட்டு தான் அழகாக 3 விஷயங்களை சொல்றார் கிருஷ்ணர். இச்சா பய குரோதோ. இச்சா ஆசை, பய பயம், குரோதோ கோபம், இந்த 3த்தையுமே தூக்கி போட்டுட்டா. இச்சா ஆசையை ஏன் விட்டுட்டா என்றால் இந்த மாதிரி சிற்றின்பங்களுக்கு ஆசைப்படுவதை விட பேரானந்தமாக ஆனந்தமயமாக இருக்கும் ஈஸ்வரனுக்கு அந்த கடவுளை அடைவதற்கான ஆசையை படலாமே என்ற எண்ணம் மனதில் வந்துவிட்டது என்றால் இதைவிட மேலான சுகமாக இருக்கும் இறைவன் இருக்கிறார் என்று புரிந்துவிட்டால் அந்த நிமிஷமே சிற்றின்பங்கள் அழிந்து போய்விடும் என்று சொல்றார். பயம், அந்த இறைவன் நம்ம கூட இருக்கும்போது யாம் இருக்க பயமே என்று அவர் இருக்கும்போது நாம் ஏன் பயப்பட வேண்டும், அதனால் பயமும் போய்விடும். கோபம், ஒரு விஷயம் ஏதாவது தவறாக நடந்து விட்டது, நமக்கு ரொம்ப பிடித்தவா ஏதாவது தவறு செஞ்சுட்டானா அவள் மேலே கோபம் வரும். அது எவ்வளோ க்ளோஸாக இருந்தாலும் கோபம் வரும். அப்படி அந்த கோபம் நம் மனதில் வராமல் இருப்பதற்காக தான் அந்த நபருக்குள்ளேயும் அந்த இறைவன் தான் இருக்கார், இந்த உயிரினத்துக்குள்ளேயும் இறைவன் தான் இருக்கார். சேத்தன அச்சேதன வஸ்துக்கள், உயிர் உள்ள விஷயங்கள் உயிரற்ற விஷயங்கள் அனைத்திலும் அந்த இறைவன் தான் இருக்கிறார். அப்போ எதை கண்டு நாம் ஏன் கோபப்பட வேண்டும்? இதை நோக்கி நம்ம கோபப்பட்டோம் என்றால் அந்த இறைவனை நோக்கியே கோபப்படுவதற்கு சமானமானது. ஆனால் அவரை நோக்கி கோபப்பட நம்மளுக்கு வராதே, நாம் தான் அந்த ஆனந்தமயமான ஈஸ்வரன் மீது நம்ம அன்பு வச்சிருக்கோமே, அப்படி இருக்கும் அந்த கடவுளை நாம் எப்படி கோபிக்கலாம் என்று மனதில் அந்த எண்ணம் வந்துடுது என்றால் கோபமும் போய்விடும். ஆனால் இச்சா பயம் குரோதம் இந்த 3மே போய்விட்டது. அப்பேற்பட்ட நபர்களை யோகிகள் என்று அழைக்கிறேன். அப்பேற்பட்ட நபர்கள் தான் மோட்சம் பெறுவதற்கு தகுதி உடையவர்களாக இருக்கிறார்கள் என்று கிருஷ்ணர் அழகாக இந்த ஸ்லோகத்தில் சொல்றார். இப்போ அடுத்த ஸ்லோகத்தில் அவர் என்ன சொல்றார் என்பதை பார்ப்போம். போக்தாரம் யஜ்ஞ தபசாம் சர்வலோகமஹேஸ்வரம் சுஹ்ருதம் சர்வபூதானாம் ஞாத்வா மாம் சாந்திமிருச்சதே. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 5வது அத்தியாயமான கர்மசந்நியாச யோகத்தின் நிறைவு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார், இத்தனை விஷயங்களையும் சொல்லிட்டு இப்படியெல்லாம் இருக்கணும், இதுதான் யோகம், இப்படி இருக்கிறவர்கள் யோகிகள், அப்பேற்பட்ட யோகிகள் தான் என்னை அடைவதற்கு தகுதியுடையவர்களாக மோட்சம் பெறுவதற்கு தகுதியுடையவர்களாக மாறி முக்தர்களாக மாறுகிறார்கள். யோகிகள் யுக்தர்களாக மாறி முக்தாத்மாக்களாக மாறுகிறார்கள் என்று அழகாக பல விஷயத்தை சொன்னார் நம்ம கிருஷ்ணன். இது எல்லாத்தையுமே சொல்லிட்டு கடைசியில் ஒரு வரியில் அந்த ஒரு ஸ்லோகத்தில் முழு பகவத்கீதையின் அந்த சாரத்தையே இறக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். அப்பேற்பட்ட இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 5வது அத்தியாயமான கர்மசந்நியாச யோகத்தின் 29வது ஸ்லோகம். இதில் தான் இந்த மொத்த பகவத்கீதையை படிக்க முடியலை என்றாலும் இதோட அர்த்தத்தை புரிந்து கொண்டால் மட்டுமே போதும், அந்த இறைவனை சென்று அடைவதற்கு அதுவே போதுமானது என்று சொல்லலாம். அப்பொழுது கிருஷ்ணர் சொன்ன வார்த்தைகள், போக்தாரம் யஜ்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம். போக்தாரம் யஜ்ஞ தபசாம், அனைத்து யாகங்கள், அனைத்து ஹோமங்கள், அனைத்து விதமான யஜ்ஞங்கள் இது எல்லாமே என்னை நோக்கி தான் செய்கிறார்கள். அப்படி எந்த தெய்வத்தை நோக்கி செய்தாலும், இது சூரியனுக்கு ஒரு ஹோமம் என்று வைத்துக்கொள்ளலாம், இது சந்திரனுக்கு, இது வருணனுக்கு, இப்படி எந்த தெய்வத்தை நோக்கி எந்த தேவனை நோக்கி யாகத்தை செய்தாலும் அந்த அனைத்து யாகங்களுமே என்னை தான் சென்று அடைகின்றன. ஏனென்றால் உண்மையில் இந்த தெய்வங்கள் வேறு வேறாக தெரியலாம் உங்கள் கண்ணுக்கு. இது அக்னி தேவன், இது சந்திர தேவன், இது சூரிய தேவன், இவர் வருணர், இவர் இந்திரன் என்று பல பல தேவர்கள் தெரியலாம். ஆனால் உண்மையில் ரொம்ப டீப்பாக பார்த்தோம் என்றால், ஆழமாக பார்த்தோம் என்றால் அனைத்துமே என்னுடைய சொரூபம்தான் அர்ஜுனா என்று சொல்கிறார் கிருஷ்ணர். சர்வலோக மகேஸ்வரம், அனைத்து லோகங்களின் ஈஸ்வரனாக இருப்பவர் நான் தான். அனைத்து லோகங்களையும் ஆளுகிற மகா ஈஸ்வரனாக
அதாவது இறைவன் என்று சொன்னாலே பல தெய்வங்கள் இருக்கு என்று சொன்னேன். இப்படி இருக்கும் தெய்வங்களை காட்டிலும் அவளை படைத்து உண்மையில் அவள் என்னுடைய சொரூபம் என்று அவளை வெளிக்காட்டும் ஒரு இறைவனாக கடவுளாக இருப்பவர் நான் அர்ஜுனா என்று சொல்றார் அவர். சுஹிருதம் சர்வபூதானாம், அதாவது அனைத்து உயிரினங்கள் மீதும் சமமான அன்பை வைத்திருக்கிறேன். இவனிடம் பணம் இருக்கு, இவனிடம் அதிகமாக அன்பு வைக்கலாம், அப்பொழுதுதான் இவன் என் கோவிலுக்கு வரும்போது தட்சிணையாக நிறைய தருவான். இவனிடம் பணமே இல்லை, ஏழையாக இருக்கான், இவன் என் கோவிலுக்கு வருவதும் வராமல் இருக்கிறதும் ஒன்றுதான் என்றால் என்னோட தட்டில் தட்சிணை விழுறதில்லை. அந்த மாதிரி பாகுபாடு பார்க்க மாட்டாராம் இறைவன். இவன் ஒரு மனிதன், இதெல்லாம் மிருகங்கள், இதெல்லாம் பூச்சிகள் என்று அந்த பாகுபாடும் இருக்காராம் அவரிடம். எந்த விதமான ஒரு பாகுபாடும் இல்லாமல் சமமாக அனைத்து உயிரினங்களையும் நேசிப்பவராக இருப்பவர் தான் இறைவன். அப்பேற்பட்ட நான் அனைத்து உயிரினங்களையும் சமமாக நேசிக்கிறேன் என்று புரிந்து கொள் அர்ஜுனா. ஞாத்வா மாம் சாந்தி மிருச்சதி. இப்படி அனைத்து யாகங்களும் என்னை நோக்கி தான் செய்கிறார்கள். அனைத்து தேவர்களின் சொரூபமாகவும் நான் தான் இருக்கிறேன். அனைத்தையும் படைத்து அனைத்து லோகங்களுக்கும் ஈஸ்வரனாகவும் நான் தான் இருக்கிறேன். அனைத்து உயிரினங்களையும் சமமாக நேசிக்கும் இறைவனாக நான் இருக்கிறேன். இந்த விஷயத்தை புரிந்து கொண்டாலே பேரானந்தமாக இருக்கும் மோட்சம் கிடைத்துவிடும் என்று இந்த ஒரு ஸ்லோகத்தில் பகவத்கீதையின் சாரத்தை முழுமையாக நமக்கு தராராம் நம்ம கிருஷ்ணர். இந்த பகவத்கீதையில் இருக்கும் தத்துவங்கள் அனைத்தையுமே புரிந்து கொள்ள முடியலை என்றாலும், அது எல்லாமே கஷ்டமாக இருக்குது என்றாலும், இந்த ஒரு ஸ்லோகத்தின் இந்த ஒரு உட்கருத்து, அவர் ஒருவரே கதி, அவர்தான் அனைத்தையும் படைத்தவர், அவர்தான் அனைத்துமே அவர்தான் என்று அதை புரிந்து கொண்டு அந்த இறைவனை நோக்கி நம்ம தியானம், அந்த இறைவனை நோக்கி நம்ம சரணாகதி செஞ்சுட்டோம். என்னுடைய அனைத்தையுமே உன்னுடையது தான், நீயும் நானும் வேறல்ல, இனி நாம் இருவரும் ஒன்றே என்று அந்த தத்துவத்தை உணர்ந்தோம் என்றால் அது மட்டுமே நம்மை மோட்சத்திற்கு இட்டுச் செல்லும் என்று அழகாக சொல்றார் நம்ம கிருஷ்ணன். समस्तलोकाः सुखिनो भवन्तु. सर्वं श्रीकृष्णार्पणमस्तु.